அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பில் இளங்கோவடிகள் அவர்கள் எழுதின சிலப்பதிகாரம் பற்றி பார்க்க போகிறோம். இளங்கோவடிகள் நிலவு, கதிரவன், மழை ஆகிய 3 இயற்கை சக்திகளையும் சோழ மன்னனின் ஆட்சியுடன் எவ்வாறு ஒப்பிட்டு பாடியுள்ளார் என்பதை பார்ப்போம். இயற்கையை தெய்வமாக போற்றும் உயரிய சிந்தனையுடன் பாடல் தொடங்குகிறது. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கண் உலகு அளித்தலான். நிலவை போற்றுவோம் என்கிறார் இளங்கோவடிகள். குளிர்ந்த ஆத்திமலர் மாலையை அணிந்த சோழ மன்னனின் வெண்கொற்ற குடையானது எப்படி மக்களுக்கு குளிர்ச்சியையும் பாதுகாப்பையும் தருகிறதோ அதுபோலவே நிலவும் உலகிற்கு தன் நிலவொளியால் குளிர்ச்சியை தந்து மகிழ்ச்சி அளிக்கிறது என்கிறார் இளங்கோவடிகள். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வலம் திரிதலான். சூரியனை போற்றுவோம். காவிரி நாட்டை ஆளும் சோழ மன்னனின் ஆணை சக்கரம் எப்படி உலகை சுற்றி வருகிறதோ அதுபோல சூரியனும் பொன்னிறமான சிகரங்களை கொண்ட இமயமலையை வலப்புறமாக சுற்றி வந்து உலகிற்கு ஒளியூட்டுகிறது என்கிறார் இளங்கோவடிகள். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல மேல் நின்று தான் சுரத்தலான். மலையை போற்றுவோம் என்கிறார் இளங்கோவடிகள். அச்சம் தரும் பரந்த கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் தன் அருளால் நன்மைகளை வாரி வழங்குகிறான். அதுபோலவே மேகமானது வானத்திலிருந்து பொழிந்து இவ்வுலகை காக்கிறது என்று சொல்லி முடிக்கிறார் இளங்கோவடிகள் அவர்கள். சொல்லும் பொருளும் பார்ப்போம். திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணைச்சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. நூல்வெளி பார்ப்போம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபைச் சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் கிபி 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். 50 காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்த பாடல் தொடங்குகிறது. நன்றி.